இங்க ஒரு பையன் அவன் கிளாஸ்ல புள்ளி பண்ற பையனோட ஷர்ட்டை கடிச்சு சாப்பிட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி அவனோட கழுத்தையும் நெரிக்கிறான். அப்போ ரிவர்ல குளிச்சிட்டு இருந்த அந்த ஷர்ட்டுக்கு சொந்தக்கார பையனுக்கு யாரோ கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரியே இருக்கு. அதனால மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுறான். அப்ப டோனி இன்னும் வேகமா அவன் கழுத்தை நெரிச்சுக்கிட்டே இருக்கான். இதனால அவன் ஃபேஸும் ரெட் கலர்ல மாறுது. இதே டைம் தண்ணிக்குள்ள இருக்கிற பையன் மூச்சு விட முடியாம துடிக்கிறான். அப்ப இதெல்லாம் பாக்குற அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவன் ஏதோ விளையாடன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒருத்தனுக்கு மட்டும் ஏதோ தப்பா தோணுது. அதனால அவன் ரிவருக்குள்ள போயிட்டு அந்த பையனை தூக்கிட்டு வெளியே வரான். ஆனா அவன் ஆல்ரெடி செத்துட்டான். இதுதான் இந்த டோனியோட சூப்பர் பவர். அவன் யாரையாவது நினைச்சுக்கிட்டு அவனே ஹர்ட் பண்ணிக்கிட்டா போதும், அது மத்தவங்கள தான் பாதிக்கும். அப்படிதான் ஒரு நாள் கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல இந்த டோனி வேணும்னே புள்ளி பண்ற பையனோட லவரை கலாய்க்கிறான். இதனால கோவப்பட்டவன் டோனியோட ஃபேஸ்ல ஆசிட் ஊத்திடுறான். ஆனா அதுல அவனுக்கு எதுவுமே ஆகல. அதுக்கு பதிலா அந்த ஆசிட் ஊத்துற அந்த பையனோட மூஞ்சி எரிஞ்சிருது. இதை பார்த்த மத்த பசங்க இது எப்படி நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியாம முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டோனி அந்த புள்ளி பண்ற பசங்களோட லீடரை ஏதாவது பண்ணணும்னு அவனோட காரை ஓபன் பண்ணி அவன் சாக்ஸை எடுத்து அதை சாப்பிட்டுட்டு ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணி அவனோட காலை ட்ரில் பண்றான். இதனால புள்ளி பண்ற பையன் கால் ஓட்டையாகி வழியில கத்துறான். அப்போ இன்னொரு காலையும் அவன் ட்ரில் பண்ணி அவனை கொடூரமா டார்ச்சர் பண்றான். இப்படி ஒரு பவர் கிடைச்சா நீங்க யாரை என்ன மாதிரி டார்ச்சர் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.